بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற, அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகின்ற, அவர்கள் மீது புகழ் மாலை சூடப்படுகின்ற நிகழ்வுகள் 12 நாட்களுக்கும் நடைபெறக்கூடிய இந்த நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகம் பெற்ற பலன்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மாண்புகள், சிறப்புகள் இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை போதாது. அதனால்தான் மிக சிறப்பான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஒரு தமிழ் கவிஞர். வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. ஒரு வாழ்க்கை போதாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல. இருப்பினும் இப்போது நாம் பார்க்கவிருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான், எப்படியெல்லாம் அவர்களை சுத்தமாக வைத்திருக்கிறான், தூய்மையானவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் ஒளியில் பார்க்கவிருக்கின்றோம். பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவர்களுடைய அக்ல் என்கிற அறிவை சுத்தமானதாக வைத்திருக்கின்றான். அவருடைய அறிவு தீயதை நோக்கி அவர்களை தூண்டாது, தீமையை செய்யும்படி அவர்களுக்கு ஆசையூட்டாது. பாருங்கள், சூரத்து நஜ்ம் என்கின்ற 53வது அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மா பல்ல சாஹிபுக்கும் வமா கவா. உங்களின் தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான வழிக்கு செல்லவும் இல்லை, அவர் வழிமாறி போய்விடவும் இல்லை. அவருடைய அறிவு அவர்களை தவறான பாதைக்கு தூண்டவில்லை. தவறான பாதைக்கு அறிவு தூண்டினால் அல்லவா அவர்கள் நேர்வழி நெறி பிறழ்ந்து அவர்கள் சென்றிருக்க முடியும், நேர்வழி தவறி இருக்க முடியும். எனவே அவருடைய அறிவு சுத்தமானது, கலப்படமற்றது, ஷைத்தானுடைய தீண்டுதல்களுக்கு அது அப்பாற்பட்டது. ஷைத்தான் எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதை போல உங்களுக்கும் இருக்கிறானா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள். எனவே அவருடைய அறிவு, அக்ல் என்கிற அறிவு சுத்தமானது, தூயது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அவருடைய பார்வை நேர்கொண்ட பார்வை, அங்குமிங்கும் அவருடைய பார்வை சிதறாது. ஒன்றை பார்த்தால் கூர்மையாக பார்ப்பார்கள். அல்லாஹ் அதே 53வது அத்தியாயத்தினுடைய வசனத்திலே சொல்கின்றான், மா ஸாகல் பஸரு வமா தகா. அவருடைய பார்வை அங்குமிங்கும் சாயவில்லை, சிதறவில்லை, ஒரே நேராக அவர்கள் பார்த்தார்கள் என்று கூறுகின்றான். இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நடந்த அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்வதாக திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்கின்றன. எனவே அவருடைய ஸக்காஹு ஃபில் பஸர், அவருடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா அவர்களை தூய்மைப்படுத்தினான், அறிவில் தூய்மைப்படுத்தியதை போல. அதற்கடுத்து அவருடைய இதயம் சுத்தமானது,
இதயம் தீயதை நாடாது. மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர்கள் எதை கண்டார்களோ அதை அவருடைய உள்ளம் பொய்யாக வெளிப்படுத்தாது. என்ன பார்த்தார்களோ அதை அப்படியே உள்ளம் கிரகித்துக் கொள்ளும். கண்ணிலே படுகின்ற காட்சி வேறு, இதயம் அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வேறு என்பதெல்லாம் கிடையாது. பார்த்ததை சரியாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முன்னுக்கு பின் முரணாகவெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். காட்சிகளை தவறான கற்பிதங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கி கொள்ள மாட்டார்கள். என்ன பார்த்தார்களோ அதை அப்படியே மிகச்சரியாக அவருடைய உள்ளம் கிரகித்து வைத்துக் கொள்ளும். எனவே அவருடைய உள்ளம் சுத்தமானது. அதற்கடுத்து அவருடைய இதயம், அவருடைய சதுர் என்கிற நெஞ்சம் விசாலமான இதயம் படைத்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சதுரக், நபியே உமது நெஞ்சத்தை நாம் உமக்கு விரிவாக்கி தரவில்லையா? விரிவான விரிந்த இதயம் உடையவர்கள், விரிந்த நெஞ்சுடையவர்கள், குறுகிய புத்தி உடையவர்கள் அல்ல. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அவருடைய புகழ் விக்ர் என்கிற அவருடைய புகழை அல்லாஹ் தூய்மையாக்கி வைத்திருக்கின்றான், உயர்த்தி வைத்திருக்கின்றான். சொல்கிறான் பாருங்கள், வரஃபஅனா லக திக்ரக், அலம் நஷ்ரஹ் சூராவுல வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமது புகழை உமது கீர்த்தியை நாம் உமக்கு உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடைய கீர்த்தி உயர்ந்தது, மேன்மை மிக்கது. அவர்களை வேண்டுமென்று இன்சல்ட் பண்றதுக்கு, முஸ்லிம்களுடைய உணர்வுகளை சிதைப்பதற்கு, கீறி கிழிப்பதற்கு யாரோ சிலர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தவறான கேலி சித்திரங்களை வரைவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். இவைகளெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு கட்டத்திலே அவருடைய கீர்த்தியை, அவருடைய புகழை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கீர்த்தி குலைக்கப்படுகின்ற பூமியிலெல்லாம் அவருடைய கீர்த்தி உயர்ந்து கொண்டேதான் செல்லும். அவர்கள் கொண்டு வந்த கோட்பாடு கீழிழுக்கப்படுகின்ற போதெல்லாம் அது அனைத்தையும் அழுத்திக் கொண்டு மேலெழும்பி வரும் என்பதற்கு வரலாற்றிலே நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவருடைய கீர்த்தியை அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கின்றார். அதே போல அல்லாஹ் தஆலா அவருடைய பிழைகளை எல்லாம் மன்னித்து அவர்களை சுத்தமானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், வவதஅனா அன்க விஸ்ரக், உம்முடைய பிழைகளை எல்லாம் நாம் இறக்கி வைத்து விட்டோம். நீங்கள் சுத்தமான ஆத்மா, பரிசுத்தமான ஒரு மாமனிதர். அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். அதே போல அவர்களுக்கு ஆசிரியர் இருக்கிறார் பாருங்க. ஆசிரியர் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா, அல்லமஹு ஷதீதுல் குவா, வலிமை வாய்ந்த ஜிப்ரீல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜிப்ரீல் மலக்குகளின் தலைவர். அல்லாஹ் நாடியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் மலக்குகள். அவன் தடுத்த எதையுமே செய்யாமல் இருக்கிறவர்கள் மலக்குகள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அப்படிப்பட்ட தூய்மையான படைப்புகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆசிரியரும் தூய்மையானவர். ஆசிரியர் தவறான மனிதராக இருந்தால் தானே தவறான கோட்பாடுகளை எல்லாம் மாணவர்களுக்கு கற்பிப்பார். ஆசிரியரும் தூயவர். அதற்கடுத்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமானவை, உண்மையானவை. சூரத்து நஜ்ம்ல அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் இன்றைக்கும் பேசியவர் அல்ல, மனம்போன போக்கில் பேசிக் கொண்டு செல்பவர் அல்ல. அல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்கிறானோ அதை மட்டுமே அவர் பேசுவார். அவர் பேசுகின்ற அனைத்தும் வஹி, ஒன்று ஓதப்படுகின்ற வஹி அல்லது ஓதப்படாத வஹி. வஹி மத்லூ, வஹி கைர் மத்லூ. ஓதப்படுகின்ற வஹி என்றால் திருக்குரான், திருக்குரானை தொழுகையிலே ஓதலாம். கைர் மத்லூ என்றால் அதுவும் வஹிதான், ஆனால் திருக்குரானை போல தொழுகையிலே அது ஓதப்படுவதில்லை. அதுதான் ஹதீஸ். எனவே அவர்கள் பேசுகின்ற அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் பேசுபவைதான். எனவே அவருடைய வார்த்தைகள் சுத்தமானவை. அதற்கடுத்து அவருடைய பண்பு ரொம்ப சுத்தமானது. சூரா தௌபால் அல்லாஹ் சொல்கிறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்.
மூமின்கள் மீது அவர்கள் இரக்கமும் கருணையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மூமின்கள் மீது இறக்கப்பட்டதனால்தான் அவர்கள் சட்டங்களை எளிதாக்கி சொன்னார்கள். இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ், என்றென்றும் செல்லத்தக்க ஒரு உத்தரவு. என்ன உத்தரவு தெரியுமா? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷிரு வலா துனஃபிரு. நீங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற போது நல்வாழ்த்துக்களை கூறுங்கள். ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். பாவம் எது நன்மை எது என்று பகுத்துணர்ந்து நன்மைகளை மாத்திரமே செய்து பாவங்களை விட்டு விலகி வாழுகின்ற ஒரு தூய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். மக்களை உங்களுடைய பிரச்சாரங்களால் விரண்டோட செய்து விடாதீர்கள். பஷிரு வலா துனஃபிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. மக்களுக்கு எளிதாக சட்டங்களை சொல்லுங்கள், அவர்களுக்கு கடினப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மனித சமுதாயத்தின் மீது தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தில் அவர்கள் வைத்திருந்த பாசத்துக்கு அடையாளமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதற்கடுத்து அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய பண்பு எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கலம்ல, இன்னக அலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே அவருடைய குணம் தூய்மையானது, அவருடைய பார்வை தூய்மையானது, அவருடைய இதயம் தூய்மையானது, அவர்களுடைய நெஞ்சம் மிக விசாலமானது, அவருடைய சொற்கள் தூய்மையானவை, அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். இப்படி அவருடைய ஒவ்வொரு பண்புகளையும் நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய இந்த வசனத்தை விரித்துரைக்க முற்பட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் அவைகளெல்லாம் விரிவாக விசாலமாக தஃப்சீர் என்ற அடிப்படையில் விரித்துரைக்க முற்பட்டோம் என்று சொன்னால், மொத்த வாழ்க்கையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அவர்களை இப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கின்றான். அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மரியாதை கொடுக்கிறான் தெரியுமா? திருக்குர்ஆனில் அவர்களை எந்த இடத்திலும் முஹம்மதே என்று கூப்பிடவில்லை, யா ஐயுஹன் நபியு என்று சொல்கிறார். யா ஐயுஹர் ரசூலு பல்லிக் மா உன்சில இலைக் என்று சொல்கிறார். இப்படி நபியே, தூதரே, என் தூதரே என்று அழைக்கின்றானே அன்றி ஒரு கட்டத்திலும் அவர்களை முஹம்மதே என்று கூப்பிடவில்லை. மற்ற இறை தூதர்களை எல்லாம் அப்படி அழைத்திருக்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அழைக்கவில்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை படைத்த ரப்பு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறான் என்றால், அந்த ரப்புக்கு அடிமையாக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நபித்தோழர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பின்னரும், இந்த உலகத்தை விட்டவர்கள் மறைந்த பின்னரும் நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுத்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி, மிகச்சிறந்த நிர்வாகத்திறன் படைத்தவர், படை நடத்துவதில் வல்லவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எகிப்தினுடைய கவர்னராக நியமித்தார்கள். அவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலி. அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை நேருக்கு நேராக நான் பார்த்ததே கிடையாது. அவர்கள் என்னை பார்க்கும்போது நான் அவர்களை பார்த்ததில்லை. அவருடைய முகத்தை நான் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவன் அல்ல என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? அதற்கு காரணம் அவர்களே சொல்கிறார்கள், ஹயா அம்மின்ஹு, நான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வெட்கப்படுவேன். ஏன் வெட்கப்படுவேன்? ஒரு காலகட்டம் வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் அவ்வளவு பெரிய நேரத்தையும் காலத்தையும் சிந்தனையையும் செல்வாக்கையும் அனைத்தையும் செலவிட்டவர் அம்ர் இப்னு ஆஸ். அப்படிப்பட்ட அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்றவர்களுக்கு சொன்னதன் மூலம், அவர்களை மன்னித்ததன் மூலம் காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் வெட்கப்படுகின்ற ஒரு மனிதராக, இவ்வளவு பெரிய ஒரு மாமனிதரையா நாம் பகைத்தோம், இந்த சிறந்த பண்பாளரையா நாம் கோபித்துக் கொண்டோம், அவர்களையா வெறுத்தோம்
என்று வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் இருந்திருக்கின்றன. இது ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த பண்பு அல்லவா? நபித்தோழர்கள் யாரேனும் ஏதேனும் தவறு இழைத்தார்கள் என்றால் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் புண்படும்படி கண்டிக்க மாட்டார்கள். மனிதர்களை எப்படி டீல் பண்றது என்கிற கலையில் அவர்களை விட ஒரு சிறந்த வித்தகரை நாம் பார்க்க முடியாது. அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னை ஒரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த வேலையை செய்யவில்லை என்று கேட்டதில்லை. இப்படி செய்திருக்க கூடாதா, அப்படி செய்திருக்க கூடாதா என்று என்னிடத்தில் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தவர்கள் அல்ல, என்னோட குறை காணவே மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் அவர்கள் வந்து குடியேறிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக ஒரு யூத சிறுவன் இருந்தான். அவன் சுகக்குறைவாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவரை நலம் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அவனை பார்த்தால் அவன் தேறுவான் போல் தோன்றவில்லை. மீண்டெழுந்து வந்து உலகத்தில் அவன் இன்னொரு வாழ்க்கை வாழ்வான் என்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றவில்லை. அதாவது அவன் கிட்டத்தட்ட மரணத்தின் வாசல் அருகே வந்து விட்டான். அவனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் நமக்கு ஹிதுமத் பண்ணியிருக்கிறான், நல்ல பிள்ளையா இருக்கிறான், நல்ல பண்புள்ள பிள்ளையா இருக்கிறான் என்று கவலைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டவர்கள் சொன்னார்கள், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லக்கூடாதான்னு சொன்னாங்க. பக்கத்தில் அவருடைய வாப்பா நின்றுட்டு இருந்தார். சின்ன பிள்ளைங்க பெரும்பாலும் வாப்பாவை சார்ந்து தான் சிந்திப்பாங்க. அந்த பையன் வாப்பாவை பார்த்தான். அப்படி உடனே வாப்பா சொன்னாரு, அத்தி அபுல் காசிம், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு நீ கட்டுப்படு, அதை பத்தி ஒன்றும் இல்லை, நான் அதனால ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன், என்னை பத்தி நீ கவலைப்படாத, அவங்க பேச்சை கேளுங்க. உடனே அவன் கலிமா சொல்லுகிறான். கலிமா சொன்ன பிறகு உடனேயே அந்த இடத்தை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னரே, நோயாளி நலம் விசாரிக்க போனா ரொம்ப நேரம் அங்கே தங்கக்கூடாது, அவங்கள்ட்ட நீண்ட நெடும் நேரம் பேசிக் கொண்டிருக்க கூடாது, அவர்களுக்கு இடையூறை தரும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் அவர்கள் தங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தி கொண்டுதான் அவர்கள் பார்க்க வரக்கூடியவர்களுக்கு சந்திக்க தயாராக இருப்பாங்க. அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஷார்ட் டைம்ல அந்த பையனை சுகம் விசாரிச்சிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்தை விட்டு அகல்வதற்கு முன்னரே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். கலிமா சொல்லி கொடுத்த உடனேயே அவன் மரணத்தை தழுவுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், என் மூலம் இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். தன்னுடைய வெற்றியை அவர்கள் அதை பறைசாற்றிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்ன செய்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தித்தான் அவர்கள் செய்வார்கள். அனைத்து வெற்றிகளையும் அல்லாஹ்விடமே ஒப்படைத்தவர்கள். இவர்கள் அனைத்தும் தனக்குரிய வெற்றி என்று சொன்னவர்கள் அல்ல, அப்படி அவர்கள் பெருமையை வெளிப்படுத்தியவர்கள் அல்ல. போர்க்களத்தில், அரபுலகத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, போர்க்களத்தில் போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பாடகர்கள் கவிஞர்களை அழைத்துச் செல்வார்கள். பாடகர்கள் ஓங்கார குரலிலே தம்முடைய அணியின் வீரர்களின் திறமைகளை பாராட்டி பாடல் படிக்கின்ற போது அதை கேட்கக்கூடிய போர் வீரர்கள் அந்த வரிகளால் உந்தப்பட்டு இன்னும் உற்சாகமாக அவர்கள் போராடுவார்கள். அதற்காக பாடகர்களை அழைத்துச் செல்வது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் அப்படி சிலர் இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுனைன் போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு ரோஷம் ஊட்டுவதற்காக, தன்னுடைய படை வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அனன் நபியு லா கதீப் அனபுனு அப்துல் முத்தலிப், நான் நபி, பொய்யன் அல்ல, நான் தான் வெற்றி பெறுவேன், ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய நபி, என்னுடைய அணிதான் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு அனபுனு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன். அப்துல் முத்தலிபுடைய பெயரை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகள் ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் 8 ஆண்டுகள் கழித்து அவர்கள் மக்காவுக்கு பக்கத்தில் ஹுனைன் என்கிற இடத்தில் நடைபெறுகிற யுத்தத்தில் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால் அந்த ஹவாஸின் குலத்தவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் எப்போதுமே ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளை ஜெயித்து விட்டார்கள், எங்களை ஜெயிக்க முடியுமா என்று பெருமை அடித்துத்தான் பெருமானாரோடு சண்டைக்கு வந்திருந்தது ஹவாஸின் குலம். அந்த ஹவாஸின் குலத்தவர்களுக்கு ரோஷம் ஊட்டுவதற்கு, அவருடைய வீரத்தை சிதைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை அனபுன் அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுக்கு பேரன், வந்து பாரு என்று சொல்கிறார்கள். சொல்லி முடித்து விட்டு அவர்கள் அடுத்து சொன்ன வார்த்தை வலா ஃபஹ்ர், நான் இப்படி சொல்வதிலே பெருமை இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் பெருமை அடித்ததும் இல்லை, பெருமையை போல் தோற்றம் தருகின்ற வார்த்தைகளை அவர்கள் உச்சரித்திருந்தால் உடனடியாக இதிலே பெருமைக்காக இதை சொல்லவில்லை என்று சொன்னார். இப்ப என்ன அர்த்தம் என்றால், களத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்றேனே அன்றி இதுல பெருமை நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்ற போதிலும் கூட அவர்கள் அடக்கத்தோடு தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். பெருமை அடித்தவர்கள் அல்ல. இதெல்லாம் உயர்ந்த பண்பு கிடையாது, உயர்ந்த பண்பு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு. சின்ன பதவி வந்தோடனே மனுஷன் படுற பாடு பாருங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு காளான் தேவைப்படுது, 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் தேவைப்படுது, தனி விமானம் தேவைப்படுது, உயரமான கார்கள் தேவைப்படுகின்றன. பூமிக்கு மேல கால் வைக்கிறதே இல்லை, அது குடை பிடிச்சாலே செய்தியாகுது. ஆனால் உலகத்தையே தன்னுடைய ஒழுக்கத்தால் ஈர்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற போது மரணப்படுக்கையில் இருந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மடியிலே தலை வைத்தவர்கள் படுத்திருந்தார்கள். மயக்கம் தெளிவு, மயக்கம் தெளிவு, மயக்கமுற்று விழிக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்றவர்கள் ஏதோ ஒரு நினைவு வந்தவர்களைப் போல அதிர்ச்சி அடைந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், ஆயிஷா, இந்த இடத்துல கொஞ்சம் தங்க காசுகள் 1-2 காசு இருக்குது, எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. தங்க காசுகள் பெருமானாரின் கைகளில் வைக்கப்பட்டன. 7 அல்லது 8 காசுகள், 6 அல்லது 7 அல்லது 8 காசுகள் இருந்தன. அதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தங்க காசுகள் என்னுடைய இல்லத்தில் சேமிப்பாக இருக்கும் நிலையில் அதே நாளில் நான் மரணமடைந்து அல்லாஹ்வை சந்தித்தால் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று கேட்டார். இந்த உலகத்தின் செல்வங்கள் இந்த முஹம்மதினுடைய வீட்டில் சேமிப்பாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வை நான் எந்த முகத்தோடு சந்திப்பேன் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை. பெருமையைப் போல தோற்றம் தருகிற வார்த்தைகளையும் சொன்னதில்லை. அருவருப்பான வார்த்தைகளை இவர்கள் சொன்னவர்களும் அல்ல. யாராவது சொன்ன அருவருப்பான வார்த்தையை, இந்நாள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டான் எடுத்து சொன்னவர்களும் அல்ல. இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்வதற்கு நாம் சொல்லுகின்ற சொற்களாக மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. அவர்களை பின்பற்றுவதற்கு இவைகளை எல்லாம் நாம் ஒரு வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீய வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு பிடிக்காது, பெருமை அடிப்பவர்களுக்கு பிடிக்காது, என்னாலதான் எல்லாம் நடந்தது என்று பேசுவது பிடிக்காது. எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். பொய் சொல்வது பிடிக்காது, ஆணவமாக பேசுவது பிடிக்காது, உண்மை பேசுறது தான் அவர்களுக்கு பிடிக்கும். இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் அவர்களுக்கு பிடிக்கும். பாவ கரைகளை நெஞ்சிலே சுமந்திருப்பவர்களுக்கு பிடிக்காது. எனவே அவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்காதோ அவற்றையெல்லாம் தவிர்த்து வாழ்வதும், அவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதும் தான் அவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயத்து மக்களுக்கு அழகு. அவருடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு ஆயுள் மனிதனுக்கு போதாது. அவருடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் வாழ்ந்தது 23 ஆண்டு காலமா? நபியாக வாழ்ந்தது 40 வயசுல நபி ஆகுறாங்க, அதுக்கப்புறம் 23 வருஷம் வாழ்றாங்க. அவர்கள் வாழ்ந்தது 23 ஆண்டுகளா அல்லது 230 ஆண்டுகளா? இவ்வளவு பெரிய சாதனையை படைத்துவிட்டு
நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று சென்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் பெருமை அடிப்பதற்கு மனிதனுக்கு மனசு வருமா? எனவே இந்த மாதம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைகளை நாம் நினைவுகூரவும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்குள் நாமே பேசி பசுமைப்படுத்திக் கொள்ளவும், அதை முடிந்த அளவுக்கு பின்பற்றி நடக்கவுமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை, ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் கருதி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கள் என்கிற பெருமையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை, அவர்களை பின்பற்றியவர்கள் என்கின்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.